சிம்ம ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சனி குருவுடைய சூழ்நிலைகளும் எப்படி நல்லது பண்ண போகுதா கெடுதல் பண்ண போகுதாங்கிறதையும் நம்ம அலசி ஆராய போகிறோம். இப்போ குறிப்பாக சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் வீட்டிற்கு ராகு வருவதும் 1ஆம் வீட்டிற்கு கேது வருவதும் அவ்வளவு உகந்தது அல்ல. நிச்சயம் அது ஒரு ட்ரபிள்சமான ஒரு காலகட்டமாகவே இருக்க போகுது, ராகுவினாலும் கேதுவினாலும். அதற்காக நம்ம பயந்துணுமா, உண்மையிலே முழுக்க முழுக்க நமக்கு சரியில்லாத காலமாக இருக்க போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவசியம் இல்லை. அதுக்கும் ஏன்னா குரு உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான வீட்டிற்குள்ளார நுழைகிறார். லாப குருவாக உங்களுக்கு வரப்போகிறார். அப்ப அவரு உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுவார். உங்களுக்கு நிறைய இன்கம் கொண்டு வருவார் உங்க லைஃப்ல. இது நாள் வரைக்கும் நீங்கள் எதிரே பார்த்திராத சோர்சஸ்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு ஃபண்ட்ஸ்